anyways. Dear children, good evening to all. Today we discuss about coordination chemistry. So in this chapter it is new for you. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல கூட இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில 12th தான் உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? ஓகே, வாட் இஸ் மீன் ஃபார் கோஆர்டினேஷன்? Coordination means to arrange. Okay, the coordination property have the transition metal only. In the periodic table we have transition, inner transition and non-transition metals. Why the transition metals only having this property? Because it is very small in size. Okay, so transition metal மட்டும் வந்து ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி கோஆர்டினேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து சைஸ்ல சின்னதா இருக்கிறதால நம்ம இதுல கோஆர்டினேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமா இருக்கு. ஓகே, வாட் இஸ் கோஆர்டினேஷன்? கோஆர்டினேஷன் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கு. ஆக்சுவலா அவங்களோட வேலை என்ன? அந்த ஃபங்க்ஷனை வந்து நீட்டா ஸ்பெசிஃபிக்கா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலையும் மெட்டல் லிகண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக் மேனர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம படிக்கிறது தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகே, சரி, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நம்மளோட டெய்லி லைஃப்லயும் நம்ம பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? ஒய் அவர் பிளட்ஸ் லுக்ஸ் இன் ரெட்? பிகாஸ் the red pigment present in our blood, it gives red color. Okay, சரி, ஹீமோகுளோபின்க்கும் நம்மளோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹீமோகுளோபின்ல அயன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் present ஆயிருக்கு. சரியா? இந்த சேம் the vitamin B12, it is very important vitamin for us. Okay, so அதுல வந்து கோபால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் present ஆயிருக்கு. Okay, our leaves are very green. Why the leaves are green in color? Because the green pigment present in the leaves, it gives green color to the leaves. Okay, so the chlorophyll அப்படிங்கற green pigment leavesல present ஆயிருக்கதால இது வந்து நம்மளோட leavesக்கு green color கொடுக்குது. Okay, so அதுல magnesium coordination compound present in the leaves, it gives green color. அப்போ நம்மளோட இலையில கூட என்ன இருக்கு? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேற எங்க நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வில்கின்சன் காம்பவுண்ட் அண்ட் ஜெய்கர்-நட்டா காம்பவுண்ட். ஸோ இதெல்லாம் கூட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, வாட் இஸ் மீன் ஃபார் கேட்டலிஸ்ட்? ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது இண்டஸ்ட்ரீஸ்ல. அப்போ கேட்டலிஸ்ட்னா என்ன? Catalyst is nothing but it can alter the rate of reactions. So அந்த reaction increase பண்ணலாம் or decrease பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து 1 hourல எனக்கு முடியுது அப்படின்னா நான் ஒரு half an hourல வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணலாம். ஸோ the coordination compound வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. So in our daily life also we see so many coordination compounds around. First example, hemoglobin. Hemoglobinல என்ன coordination compounds இருக்கு? Iron coordination compound. Okay, what is the use of hemoglobin? It gives red color to the blood. In gopalamine, the Gopalt coordination compound is present, that is vitamin B12. In chlorophyll, the magnesium coordination compound is there. In the Wilkinson compound and Zeigarnatta compoundல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் வந்து இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை டபுள் சால்ட்ல இருந்து எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? ஓகே, இந்த டபுள் சால்ட் அண்ட் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ரெண்டுமே the two salt reacts together to form a compound. So in the double salt also, the ferrous sulfate reacts with ammonium sulfate, it forms ferrous ammonium sulfate. It is called as double salt.
Ferric chloride reacts with potassium thiocyanate, it gives potassium ferrithiocyanate. ஸோ ரெண்டுமே சேமாக தானே இருக்கு, ரெண்டுத்துலையுமே வந்து ரெண்டு சால்ட் ரியாக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை டபுள் சால்ட்லேருந்து எப்படி பிரித்து பார்க்குறது? ரெண்டுத்துக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ the double salt, how the coordination compounds difference from double salt. For example, நான் வந்து இந்த டபுள் சால்ட் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்? ஃபெர்ரஸ் அமோனியம் சல்ஃபேட். ஸோ இதை வந்து நான் நல்லா வாட்டர்ல கரைச்சேன்னா அதுல இருந்து அயான்ஸா பிரிஞ்சிடும். சரியா? என்னென்ன அயான்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+, NH4+ and SO4 2-. ஸோ இதோட கான்ஸ்டிடியூயன்ட் அயான்ஸா இதுல பிரிஞ்சிருது. இப்போ நம்ம ஃபுல்லாக நான் வந்து அந்த ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அந்த அயான்ஸ்க்கான டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். அது வந்து ஃபெர்ரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுக்கான டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது. அதில் இருக்க Fe2+க்கு ஆன்சர் பண்ணும், NH4+க்கு ஆன்சர் பண்ணும் அண்ட் SO4 2-க்கு ஆன்சர் பண்ணும். ஸோ நான் வாட்டரில் அதை வந்து டிசால்வ் பண்ணவுடனே அதோட ஐடென்டிட்டி அதை லாஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து எதுக்கான ஆன்சர் மட்டும் கிடைக்குது? அதுல என்ன கான்ஸ்டிடியூயன்ட் சிம்பிள் அயான்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் கொடுக்குமே தவிர அந்த காம்பவுண்டுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ double salt, it dissolves in water, it lost their identity, so it shows only the identity of ions. ஓகே, பட் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல நான் வந்து அது வாட்டர்ல கரைக்கும் போது அது எப்படி டிசோசியேட் ஆகுது? 3K+ ஆகும், FeSN6 3-. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸா தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அதோட ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணாது, அது சிம்பிள் அயான்ஸா பிரியாது. லாஸ்ட் வரல அந்த காம்பவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ this is a difference between the double salt and the coordination compound. So if I dissolve the double salt into the water, it lost their identity and it is shows the reaction of the constituent ions only. But in coordination compounds, it does not lose their identity, it shows only the characteristics of the compound only. Okay, சரி, இப்போ என்ன செஞ்சார் வெர்னர்? ஓகே, அவர் வெர்னரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? he is a Swiss chemist, he is the father of inorganic chemistry, he is only got the Nobel Prize for coordination research. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணார்? COCl3 6NH3 எடுத்து AgClோட ரியாக்ட் பண்ண, தட் இஸ் சில்வர் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது, சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து 3AgCl வந்து precipitate ஆச்சு. தட் இஸ் 3 moles of silver chloride he got. ஓகே, அந்த சொல்யூஷன் பார்த்தோம்னா yellow கலர்ல இருந்தது. ஓகே, so COCl3 6NH3 reacts with AgNO3, we get the precipitate. The precipitate color is yellow and we get the 3 moles of AgCl. ஓகே, சரி, அதே வந்து ரேஷியோ மாத்தினார். 5NH3 எடுக்கும்போது அவருக்கு பர்பிள் கலர்ல ஒரு சொல்யூஷன். ஸோ COCl3 5NH3 reacts with AgNO3, then he got a purple color solution. அதுல வந்து நம்ம பார்க்கும்போது 2 moles of AgCl only precipitate. அதுலயே வந்து COCl3 4NH3 trans எடுக்கிறார். trans எடுத்து அகைன் இந்த AgNO3 ரியாக்ட் பண்ணும்போது அவருக்கு கிரீன் கலர்ல சொல்யூஷன் கிடைக்குது, பட் 1 mole of Ag precipitate கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுல சிஸ் காம்பவுண்ட் எடுக்கும்போது வயலட் கலர் சொல்யூஷன் அண்ட் 1 mole of AgCl. ஸோ எல்லாத்துலயுமே COCl3 NH3 தான், அது சேம் ரியாக்டன்ட் தான், தட் இஸ் AgNO3, பட் precipitate டிஃபரன்ஸ், சொல்யூஷன்லயும் கலர் டிஃபரன்ஸ் வந்தது. ஸோ அப்ப அதுக்கான ரிசர்ச் பண்ணும்போது தான் ஸோ வெர்னர் கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு பாஸ்டுலேட்ஸ் கொடுத்தார். சரியா? வாட் ஆர் தட் பாஸ்டுலேட்ஸ் மீன்ஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சரியா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுக்கு அதுல என்ன இருக்கும்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அதை சுத்தி வந்து லிகண்ட்ஸ் இருக்கும். ஸோ த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் எ கிங். ஓகே, ஸோ எந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நீங்க எடுத்து பார்த்தாலும் கம்பல்சரி அதுல என்ன இருக்கணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கார்பன் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு வேலன்ஸ் இருக்கு இல்லையா? கார்பனோட வேலன்ஸ் எவ்வளவு? 4. பட் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? எந்த ஒரு மெட்டல் எடுத்தாலும் அதுக்கு 2 types of valency இருக்கு. ஸோ all the metals having the
two types of valency, that is called primary valency and secondary valency. The valency is otherwise called as linkages. Okay, so all the central metal atom in the coordination compounds having the valency, that valency is two types, that is primary valency and secondary valency. ஓகேவா? இந்த valency இன்னொரு பேர்ல நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? linkages. ஓகே, ஸோ தென் அந்த primary valency அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ வேலன்சினா நம்ம பார்த்துருக்கோம்ல, வேலன்சி 4, வேலன்சி 3, 5 அதே மாதிரி. ஸோ இந்த primary valency of the metal வந்து எப்பவுமே என்னதான் இருக்கும்னா பாசிட்டிவ் தான் இருக்கும். ஓகே, ஆல் த primary valency of metal only in positive, in some time only it have the negative value. So இப்போ ரெண்டு வேலன்சி இருக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு, ஒன்னு பிரைமரி வேலன்சி, இன்னொன்னு செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிட்டிவ், சில டைம்ல அது ஜீரோவா இருக்கலாம். ஸோ அந்த பிரைமரி வேலன்சி வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா they are always satisfied by negative ions. Okay, then secondary valency. Secondary valency are satisfied by negative ions or neutral molecules. So the primary valency வந்து பாசிட்டிவா இருக்கும், அது எதால வந்து satisfy ஆகும் பார்த்தா negative ions. The secondary valency negative ions or neutral molecules ஆல satisfy ஆகுது. Also the secondary valency வந்து அதோட coordination நம்பரா இருக்கும். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல செகண்டரி வேலன்சி என்னன்னா அதுதான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் தான் அதோட ஸ்ட்ரக்சரையும் டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இட் கிவ்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ. So the secondary valency is very important because it's only give the coordination number and the spatial arrangement of the atoms. Okay, next இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 2 ஸ்பியர்ஸ் இருக்கும். ஓகே, ஒன் இஸ் இன்னர் ஸ்பியர் and second one is outer sphere. So all the coordination compounds have 2 spheres, that is inner sphere and the outer sphere. Okay, inner sphere க்கு இன்னொரு நேம் வந்து coordination sphere. outer sphere க்கு வந்து வேற என்னன்னு சொல்லலாம்னா ionization sphere. Okay, inner sphere is otherwise called as coordination sphere, outer sphere is otherwise called as ionization sphere. ஸோ இன்னர் ஸ்பியர் பார்த்தனா அந்த மெட்டலோட டைட்டாக அட்டாச் ஆயிருக்கும். அவுட்டர் ஸ்பியர் வந்து அந்த மெட்டல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், அப்போ அது வந்து லூஸ்லி பவுண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அது வந்து வேற இதோட ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா அவுட்டர் ஸ்பியர்ல என்ன அயான்ஸ் என்ன மாலிகுல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறது வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறது இன்னர் ஸ்பியர்லேயே தான் இருக்கும். ஸோ அவுட்டர் ஸ்பியர்ல எந்த அயான்ஸ் எந்த மாலிகுல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் என்ன செய்யும், அந்த ரியாக்ஷன்ல ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ பாருங்க, திஸ் இஸ் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இதுல 2 ஸ்பியர் இருக்கா, that is inner sphere and the outer sphere. M is nothing but metal. Here which is metal? The cobalt is the metal here. So it's நம்ம வந்து அது கிங்னு சொல்லலாம். எப்பவுமே சென்டர்ல இருக்கிறதால இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, நெக்ஸ்ட் அதை சுத்தி என்ன இருக்குது, சுத்தி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ligand. So that metal is surrounded by ligand. There are 2 ligands here, that is NH3 and the Cl. NH3 is nothing but ammonia and chloride. Okay, so the inner sphere is coordination sphere. So the red colorல இருக்கிறது தான் நம்ம inner sphere சொல்லுவோம், அதுதான் coordination sphere. ஓகே, வெளியில இருக்கிறது தான் அவுட்டர் ஸ்பியர் தான் என்னது, அயனைசேஷன் ஸ்பியர். அப்ப அவுட்டர் ஸ்பியர்ல எந்த அயான் இருக்கோ அது மட்டும் தான் ரியாக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். ஸோ இங்க வந்து இந்த இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறது வந்து ரியாக்ஷனுக்கு வந்து ஆக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த அவுட்டர் ஸ்பியர் the Cl only present there. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CONH3 CO6NH3 3Cl இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து நான் AgNO3யோட ரியாக்ட் பண்ண போறேன்னா எனக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் AgCl கிடைக்கும், 3. ஏன்னா அவுட்டர்ல எத்தனை Cl இருக்கு, 3Cl. இந்த 3Cl மட்டும் தான் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து 3 AgCl precipitate கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அவுட்டர் ஸ்பியர்ல எத்தனை அயான்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் ரியாக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். ஓகே,
ஓகேவா? ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பாஸ்டுலேட்ஸ்? 5 பாஸ்டுலேட்ஸ். வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன்? ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா அதுக்கு வந்து எத்தனை வேலன்சி இருக்கு? 2 வேலன்சி. என்னென்ன? பிரைமரி அண்ட் த செகண்டரி. வேலன்சி நம்ம வேற எப்படியும் சொல்லலாம், லிங்கேஜஸ். ஓகேவா? ஸோ பிரைமரி வேலன்சி வந்து என்ன மாதிரி தான் அதோட வேல்யூஸ் இருக்கும்? பாசிட்டிவா இருக்கலாம், மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஜீரோவா இருக்கலாம். ஓகே, அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? தே ஆர் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான். தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். வாட் இஸ் த தேர்ட் ஒன்? செகண்டரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஓகேவா? செகண்டரி வேலன்சி எத்தனை இருக்கோ அதுதான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சா அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டும் ஷேப்பும் ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 இருந்தா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஷேப் வந்து ஸ்கொயரா இருக்கலாம். ஓகே, 4 இருந்தா என்ன இருக்கலாம்? டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர். 6 இருந்தா ஆக்டாஹெட்ரல். அப்ப நம்ம அந்த கோஆர்டினேஷன் நம்பரை வச்சுதான் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஷேப்பை சொல்ல முடியும். ஸோ செகண்டரி வேலன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் 4th பாயிண்ட். அண்ட் 5th பாயிண்ட் இஸ், இப்போ எந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தாலும் எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கும்? 2 ஸ்பியர். ஸோ இன்னர் ஸ்பியர் நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கும். அது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனையும் ஆட் பண்ணாது. அவுட்டர் ஸ்பியர்ல என்ன மாலிகுல்ஸ் அயான்ஸ் இருக்கோ அதுதான் அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். அது மட்டும் அது வந்து லூஸ்லி பவுண்டட். ஸோ லூஸ்லி பவுண்டட்னா ஈஸிலி அது வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நம்ம போடும்போது ஈஸியா ரியாக்ட் பண்ணும். சரியா? இன்னர் ஸ்பியர்ல இருக்க வந்து உள்ள இருக்கிறதால டைட்டா அட்டாச் இருக்குது. அது எந்த ஒரு ரியாக்ஷனையும் ஆட் பண்ணாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா COCl3 ஃபுல்லா அவர் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு லாஸ்டா நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டேபிள் காலம், ஸோ அவரோட பாஸ்டுலேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஸோ நம்ம வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்ல ஆக்சுவலா என்ன உள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடும். பட் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச், ரொம்ப வருஷம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ COCl3 6NH3 இருக்கா, இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நம்ம சொல்றது நான் அயனைசபிள். ஸோ இதுல எத்தனை இருக்கோ அது வந்து அயனைஸ் ஆகாது. அப்போ 6NH3 வந்து உள்ள இருக்கு அர்த்தம். இது வந்து அயனைசபிள். இது வந்து வெளியில ஒரு சர்க்கிள் இருந்தது இல்லையா? ஸோ அவுட்டர் ஸ்பியர்ல இருக்குது அயனைசபிள். இப்போ எனக்கு வந்து இங்க 3AgCl precipitate கிடைக்குது அப்படின்னா அப்போ அவுட்டர் ஸ்பியர்ல எத்தனை Cl இருந்திருக்கும்? 3Cl இருந்திருக்கும். அப்போ 6NH3 உள்ள நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் இதோட தான். 6NH3 உள்ள இருக்கிறதால அயனைஸ் ஆகாததால அது 6NH3 இருக்கு. ஏன் 3AgCl மட்டும் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 3Cl வந்து ஆக்சுவலா என்ன இருக்கு? வெளியில இருக்கிறதால அந்த 3Clம் அந்த AgNO3யோட ரியாக்ட் பண்ணி AgCl கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் COCl3 5NH3 எடுக்கும்போது எனக்கு 2AgCl கிடைக்குது. அப்ப 2AgClனா அப்ப Cl3ல எத்தனை வெளியில இருந்திருக்கும்? எத்தனை Cl வெளில இருந்திருக்கும்? 2Cl தான் வெளில இருந்திருக்கும். சரியா? அந்த 3Clல 2Cl வெளில இருக்கவே தான் நமக்கு 2AgCl கிடைச்சிருக்கு. அந்த 5NH3யும் 1Clம் இன்னர் ஸ்பியர்ல இருந்திருக்கும். அப்போ அவுட்டர் ஸ்பியர்ல எத்தனை Cl இருந்திருக்கு? 2Cl தான் இருந்திருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு 2 moles of AgCl இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நானு trans COCl3 4NH3 எடுக்கிறேன். அப்போ எனக்கு 1Cl AgCl தான் கிடைச்சிருக்கு. அப்போ 1Cl கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவுட்டர் ஸ்பியர்ல எத்தனை Cl இருந்திருக்கு? ஒரே ஒரு Cl தான் இருந்திருக்கு. அப்போ இன்னர் ஸ்பியர்ல என்னெல்லாம் இருந்திருக்கலாம்? 4NH3யும் 2Clம் இருந்திருக்கலாம். ஓகே, இந்த சேம் தான் சிஸ்ஸும். சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் trans and cis? ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஏன் இங்க trans இங்க cisன்னு கொடுத்துருக்கோம்னா இதுவும் நம்ம லேட்டர் ஸ்லைட்ல பார்க்கலாம். trans is nothing but the same compound present. சேம் காம்பவுண்ட் தான், ஆனா வேற இடத்துல வேற ஒரு சைட்ல இருந்ததுன்னா அது trans. cisனா same compound present in the same side, it is called as cis. The same compound present in the opposite sides, they are called as trans. Okay, சரி, இவ்வளோ வெர்னர் சொன்னாரு. ஆனா அவரால் என்ன சொல்ல முடியல? ஆக்சுவலா அந்த வெர்னரோட டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கலர் பத்தி சொல்லணும். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டயாவா பேராவா அதை பத்தி அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் அதோட கலர்ஸ் ஏன் வேற கலர்ல வருது, ஏன் அது பர்பிள் இருக்கு, அது ஏன் வேற கலர்ல இருக்குன்ற அந்த கலரோட கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கலரை பத்தியும் அவரால் சொல்ல முடியல. ஸோ இதை பத்தி சொல்ல வந்தவங்க தான் நெக்ஸ்ட் தியரிஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வாட் ஆர் த வெர்னரோட பாஸ்டுலேட்ஸ், அவரோட லிமிடேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சரி இன்னும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பற்றி ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியும். Okay, what are the terms involved in coordination compounds? Coordination entity, central atom, ligand, coordination sphere, coordination polyhedral, coordination number and oxidation state. இதில் உங்களுக்கு எதை பற்றி தெரியும், சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ கோபால்ட் பார்த்தோம், மற்றது எதுவும் தெரியாது. NH3Cl is a ligand. ஸோ நம்ம இதில் வந்து சென்ட்ரல் ஆட்டம் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு லிகாண்ட் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ CO வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக ஒன்று வச்சு பார்த்தோம். NH3யும் Clலும் அந்த CO சுற்றி இருக்கிறதால அது லிகாண்ட். ஓகே, இன்னும் டீட்டெயிலாக இப்போ நம்ம வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் என்டிட்டி. கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல்ல ஒரு அயான் ஒரு ஆட்டம் வந்து இருக்கும் சரியா. அது வந்து அதை சுற்றி நிறைய ஆட்டம்ஸ், மாலிகல்ஸ், அயான்ஸ் எல்லாமே சேர்ந்து இருந்தா அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல்ல ஒரு ஆட்டம் ஒரு அயான், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கோபால்ட் இருக்கா சென்டர்ல. இப்போ கோபால்ட்டை சுத்தி என்ன எல்லாம் இருக்கு, Cl3யோ NH3 இருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதை சுத்தி இருக்க லிகேண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்வோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஓகே, சரி. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ல என்ன இருக்கு, in which the central ion or atom. What is mean for ion and what is mean for atom, அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு கூட சில பேர் சொல்ல இல்லையா. What is ion? Ionனா என்ன, charged particle is called as ion. So எதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ions சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் Na+, so Cl-. Okay, Na+ is called as cation. ஸோ ப்ளஸ் சிம்பிள் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணாதான் அதுக்கு ஆக்சுவலாக என்ன சிம்பிள் கிடைக்கும், ப்ளஸ் சிம்பிள். ஸோ Na+ அப்படின்னா என்ன மீனிங், அது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. ஓகே, Cl- அது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அப்போ அயான்ஸ் இஸ் நத்திங் பட் த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்ட் as ions. Okay, it may be positive or negative. If it's positive is present, it is called as cation. If negative symbol is present, it is called as anion. Okay, for example, Na+ means sodium cation, Cl- means chlorine anion. ஓகே, அப்போ பிளஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா அது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு அப்போ பிளஸ் தான் இருக்கு. பட் அதுக்கோட மீனிங் என்ன, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. Cl- ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட கோஆர்டினேஷன் என்டிட்டினா என்ன, ஒரு சென்டர்ல ஒரு அயானோ இல்லை ஆட்டமோ இருக்கலாம், அதை சுற்றி என்னெல்லாம் இருக்கலாம், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ். ஆட்டம்னா ஒன்னே ஒன்று தான் ஆட்டம். Molecules-na the combination of atom is called as molecules. For example, oxygen atom எப்படி சொல்வீங்க, oxygen molecule எப்படி சொல்வீங்க. Oxygen atom is nothing but O. Oxygen molecule is O2. Hydrogen atom is H. Hydrogen molecule is H2. So atom, molecule, ions என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அயானா இருக்கலாம் இல்லை ஆட்டமா இருக்கலாம். அதை சுற்றி ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் CO என்னன்னு சொல்வீங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதை சுற்றி என்ன இருக்குதோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் என்னது, லிகாண்ட். ஓகே, அப்போ சென்டரில் இருக்கிற மெட்டல் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னது, லிகாண்ட். ஹியர் த CO, கோபால்ட் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். En is nothing but ethylene diamine. It is called as ligand. ஸோ இதுதான் கோஆர்டினேஷன் என்டிட்டியோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ கிங் மாதிரி சென்டரில் இருக்காரா இந்த கோபால்ட்டு. ஸோ இவர் தான் யாரு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அதை சுற்றி இருக்கவங்கன்னா யாரு, ligands. ஓகேவா. ஸோ இது இந்த கோபால்ட் இஸ் கால்ட் as central atom or central ion. ஓகே, நெக்ஸ்ட் லிகாண்ட். லிகாண்ட்னா என்ன, இப்பதான் சொன்னோம் இல்லையா. ஸோ சென்ட்ரல்ல ஒரு ஆட்டம் இருக்கு, அதை சுத்தி இருக்கிறதுலாம் என்னது, லிகாண்ட். அப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் இல்லையா, COCl3 6NH3 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல NH3 அப்படிங்கிறது என்னது, லிகாண்ட். Clலும் லிகாண்ட். COங்கிறது என்னது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்.
ஸோ இந்த லிகண்ட் என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா atoms, molecules or ions that are bound to the coordination center. ஸோ எந்த atom, molecule, ionலாம் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுத்தி பவுண்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிகண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சுத்தி இருக்கிற ஆட்டம், மாலிகுல், அயான்ஸ் ஆர் கால்ட் as ligands. அப்போ அந்த லிகண்ட் என்னவா இருக்கலாம்? சிம்பிள் அயானா இருக்கலாம். நான் சொன்னேன் Cl minus. What is ion? Charged particle is called as ion. So Cl minus is a what is cation anion? It is a anion. It is அப்போ Cl minus இருக்கலாம். அப்போ இந்த NH3 நான் என்னன்னு சொல்றது? கேட்டயான்னு சொல்றது, ஆனியான்னு சொல்றதா? இதுக்கு சார்ஜே இல்லையே. ஸோ எதுவுமே இல்லைன்னா அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி NH3 வந்து நியூட்ரல். பட் it is otherwise called as molecules. எப்படி நான் NH3 மாலிகுல்னு சொல்ல முடியும்? The combination of atom is called as molecules. அப்போ இங்க என்ன காம்பினேஷன் இருக்கு? ஒரு நைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு NH3 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? molecules. So the combination of atom is called as molecules. ஓகேவா? Or in the form of large molecules. Large molecules such as ethane 1,2-diamine. Formula என்னது? NH2CH2CH2 NH2. இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? ethane 1. இது மாதிரி large molecules இருக்கலாம் லிகண்டா. ஸோ ஒரு இது மாதிரி Cl மைனஸ் அது மாதிரி சிம்பிள் அயானாகவும் இல்லை NH3 போல மாலிகுல்ஸ் ஆகவும் இல்லாம இவ்வளோ பெரிய லார்ஜ் மாலிகுல்ஸ், தட் இஸ் ஈத்தேன் 1,2-diamine, வெரி லார்ஜ் இல்லையா? ஸோ இது மாதிரி இருந்தாலும் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? லிகண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி லிகண்ட் இருக்குன்னா எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாம எந்த ஒரு ஆட்டமும் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்கணும் இல்லையா? எப்ப நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகும்? எலக்ட்ரான் ஷேரிங்கால தான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ என்னாச்சுன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு ராஜா நம்ம சொல்லிட்டோம். பட் அவர் வந்து என்ன ராஜா? அவர் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ அவர் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். மெட்டல் இஸ் த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். அதுக்கிட்ட எலக்ட்ரானே இருக்காது. ஸோ யார் அவங்களுக்கு எலக்ட்ரான் தருவாங்க அப்படின்னா லிகண்ட்ஸ் தான் எலக்ட்ரானை கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி எலிமெண்ட். The ligands only having the more electrons. So the ligand only sharing the electrons to the central metal atom and make the coordinate bond in the coordination complex. Okay. இப்போ ligand கிட்ட தான் எக்ஸஸா எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு. யார் கிட்ட இல்ல? மெட்டல் கிட்ட இல்ல. ஓகேவா? யார் கொடுக்குறா? லிகண்ட் கொடுக்குது. யார் வாங்கிக்கிறா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வாங்கிக்குது. நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா லூயிஸ் ஆசிட், which is electron acceptor, that is called as Lewis acid. அப்போ இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் லிகண்ட் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிறதால அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? லூயிஸ் ஆசிட். யார் வந்து எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து லூயிஸ் பேஸ். ஸோ ஹியர் லிகண்ட் இஸ் a Lewis base. So இங்க பார்த்தோம்னா ligands of the species which lone pair of electrons that form the coordinate covalent bond with a central metal atom. So H2O கூட ஒரு ligand தான். சரியா? H2O ஒரு ligandனா H2O னா என்ன? 2 hydrogens combine with oxygen to form H2O. ஓகே, ஸோ இதுல ஹைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரான் பேரை கொடுக்குமானா கொடுக்காது. ஸோ நம்ம மெட்டலோட ஆக்ட் பண்ணும்போது இந்த H2Oல எந்த ஆட்டம் வந்து அதோட எலக்ட்ரான் பேரை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் ஒன்லி ஹேவிங் த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரானை வந்து இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். என்ன பாண்டு? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி Cl மைனஸ் நம்ம எக்ஸாம்பிளே பார்த்தோம்னா Cl மைனஸ் excess of electron. The Cl only give the electron pack to the ligand and form a coordination bond. Okay, coordinate covalent bond. So NH3 எடுத்துக்கிறோம். NH3 hydrogen கொடுத்து bond form பண்ணுமா? No, nitrogen only gave the lone pair of electrons to the central metal atom. NH3 is nothing but ammonia. CO is nothing but carbonyl. So carbonyl மட்டும் பார்த்தனா CO அப்ப இதுல பார்த்தனா இதுல எல்லாம் ஒண்ணு தான் எலக்ட்ரான் பேரை கொடுக்குது. இங்க ஆக்சிஜன்ல O கொடுக்குது, நைட்ரஜன்ல N கொடுக்குது. அப்ப CO ல எது கொடுக்கும்னு பார்த்தனா Cயும் கொடுக்கும், Oவும் கொடுக்கும். ரெண்டுமே எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம். ஒரு டைம் C கொடுத்தோம்னா ஒரு டைம் என்ன கொடுக்கலாம்? O கொடுக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த CO ரெண்டு ஆட்டமே என்ன செய்யும், எலக்ட்ரான் பேர் எக்ஸஸா வச்சிருந்து அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். In Cl cyanide also the carbon as well as the nitrogen has the more electron pairs. ஓகே, இது கூட என்ன செய்யலாம், கார்பனும் கொடுக்கலாம் நைட்ரஜனும் கொடுத்து பாண்ட ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, சரி. கோஆர்டினேஷன் என்டிட்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னா என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து இந்த பிராக்கெட் குள்ள நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லையா. ஸோ இங்க K4FeCl6. இப்போ நான் வந்து எப்படி இந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதை தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அங்க என்ன சொன்னோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி சொன்னோம், ரெண்டுமே ஏறத்தாழ ஒண்ணுதான். ஓகே, இது வந்து FeCl6 is called as கோஆர்டினேஷன் ஸ்பியர். இப்போ இது எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா, K4FeCl6 4K பிளஸ் ஆகும், FeCl6 4- ஆகும் டிசோசியேட் ஆகும். ஓகே, so FeCl6 is called as கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ அதுல இருந்து டிசோசியேட் ஆகிற K பிளஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கவுண்டர் அயான். ஓகே, so இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிற மெட்டல் அயான் அண்ட் த லிகண்ட்ஸ் அட்டாச் டு இட். ஸோ இது எல்லாமே இது வந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இப்படி அட்டாச் ஆகி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இது காட்டும்ல, அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸோ ஓகே, ஸோ இதுல எது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்களால கண்டுபிடிக்க முடியுதா, அயன். Fe is the coordination சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா. ஓகே, எதெல்லாம் லிகாண்டிங்க, பொட்டாசியம் K ஒரு லிகாண்ட் இருக்கு, சயனைடு ஒரு லிகாண்டா இருக்கு. ஓகே, ஸோ இதுல எது வந்து ரியாக்ஷன் எதனா இருந்தா ரியாக்ட் பண்ணும், எது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு K4 தான் அயனைசபிள். K4 only the counter ion is otherwise called as ionizable. இப்போ எதனா ஒண்ணுன்னா 4K பிளஸ் வெளியில போயிடும், அது அயனைஸ் ஆகி வெளியில போயிடும். எது மட்டும் காம்ப்ளெக்ஸோட அப்படியே இருக்கும், FeCl6 வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து அயனைசபிள், இது வந்து நான் அயனைசபிள். ஸோ இது வந்து அயனைசபிள் வந்து இன்னும் அதர்வைஸ் கால்ட் அஸ் கவுண்டர் அயான். ஹியர் K பிளஸ் இஸ் த கவுண்டர் அயான் ஆர் அயனைசபிள் அயான். FeCl6 வந்து நான் அயனைசபிள். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன, இந்த மெட்டல் சென்ட்ரல் ஆட்டம் ஆர் மெட்டல் ஆர் சென்ட்ரல் ஆட்டம் அது லிகாண்டோட கம்பைன் ஆகி நான் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல அதை எழுதிட்டனால அதே நான் என்னன்னு சொல்லலாம், கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். ஸோ கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன்னா என்ன, ஸோ ஜாமெட்ரிக்கல் ஷேப், ஒரு பர்டிகுலர் ஷேப் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு நடுவில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு, சுத்தி வந்து லிகாண்ட் இருக்குன்னா அந்த லிகாண்ட் என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர்ல இருக்கா இல்ல வேற மாதிரி ஷேப்ல இருக்கா, அந்த ஷேப்பை பத்தி சொல்றது தான் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், 4 இருந்ததுன்னா ஒரு நடுவில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் அதை சுத்தி 4 லிகாண்ட்ஸ் இருந்தா என்ன ஷேப்லாம் இருக்கலாம், டெட்ராஹெட்ரலா இருக்கலாம் ஆர் ஸ்கொயர் பிளேனரா இருக்கலாம். அப்படி 6 லிகாண்ட்ஸ் இருந்ததுன்னா என்னவா இருக்கலாம்னு சொன்னேன், ஆக்டாஹெட்ரலா இருக்கலாம். ஓகேவா, இந்த ஜாமெட்ரி ஷேப் வந்து அந்த லிகாண்ட் ஃபார்ம் பண்ணது இல்லையா, அந்த ஷேப், the geometric shape formed by the ligand is called as coordination polyhedron. ஸோ அந்த எந்த ஒரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அது அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். சரி, இந்த ஸ்பியர் பாத்தீங்களா, டெட்ராஹெட்ரல். அப்போ நடுவுல இருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், கரெக்டா, அதான் சென்டர்ல ப்ளூ கலர்ல, அதை சுத்தி ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் லிகாண்ட். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நடுவுல இருக்கு, எத்தனை லிகாண்ட் இருக்கு, 4 இருக்கு. அப்போ 4 தான் நான் என்ன சொன்னேன், அது டெட்ராஹெட்ரலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன இருக்கலாம்னு சொன்னேன், ஸ்கொயர் பிளேனரா இருக்கலாம். பட் 4 இருக்கு, 4 ஒரே இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு, அப்படி இல்லை. இது வேற டெட்ராஹெட்ரல்ல வேற ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர் பிளேனர்ல வேற ஷேப்ல இருக்கு. சோ இது மாதிரி மேல ஒண்ணு கீழே இது மாதிரி சைட்ல அரேஞ்ச் ஆயிருந்தா அதை வந்து நம்ம டெட்ராஹெட்ரல் சொல்லுவோம். இப்படி ஸ்கொயர் மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்தா அதோட ஷேப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ இங்க எத்தனை லிகண்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க, 6 லிகண்ட்ஸ். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதை சுத்தி 6 லிகண்ட்ஸ் இருந்தா அது என்ன ஷேப்பு, ஆக்டாஹெட்ரல். ஸோ இதை மட்டும் மறக்கக்கூடாது. ஸோ நடுவில் ஒரு மெட்டலை சுத்தி 4 லிகண்ட்ஸ் இருந்ததுன்னா, கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்ததுன்னா அது வந்து டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளேனா இருக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்ததா அது என்னவா தான் இருக்கணும், ஆக்டாஹெட்ரலா இருக்கணும். ஓகேவா, ஸோ அதே தான் இங்கே நம்ம ரிப்பீட் பண்ணிப்போம். கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் இஸ், அது ஆக்சுவலா எண்ணெயை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கோ அதான் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிக்கல்
4 means tetraamine இல்லையா, இது நிக்கல் டெட்ராமைன் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னது, நிக்கல். லிகண்ட் என்னது, NH3, தட் இஸ் அமோனியா நியூட்ரல் லிகண்ட். ஓகே, வேற என்னென்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சென்டர்ல நிக்கல் இருக்கு, அதை சுத்தி 4 அமோனியா இருக்குன்னா இப்போ எத்தனை பாண்ட் அதுல இருக்கணும், 4 பாண்ட்ஸ் ஒன்லி. அந்த பாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். So the total number of bonds present surrounded by that central metal atom, it is called as coordination number. Here the NH342 plus the coordination number of nickel is 4. That's all. Here nickel is the central metal atom and NH3 is the ligand. There are 4 NH3 surrounded by nickel atom. So how many bonds are there? 4. So the coordination number also 4 here. Next, oxidation state. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு, அதை சுற்றி லிகாண்ட் அதோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. அந்த லிகாண்ட் தான் ஷேர் பண்ண எலக்ட்ரானோட வெளியில வந்துருச்சுன்னா அப்போ அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு என்ன ஒரு சார்ஜ் இருக்குமோ அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். Okay, so the charge it would bear if all the ligands were removed along with the electron pass. So அதுதான் ligand தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. அது ஷேர் பண்ற எலக்ட்ரானோட வெளியில வந்துச்சுன்னா அப்போ அந்த சென்ட்ரல் ஆட்டம்க்கு என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்றது அதை மீன் பண்றதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, சரி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் தியரியா சொல்லிட்டோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் எப்படி கால்குலேஷன் மூலமா என்னால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம என்ன செய்யலாம், கால்குலேஷன் மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் அது உங்களுக்கு கொஸ்டின்லயும் இம்பார்ட்டன்ட். ஓகே, லெசன் ஒன்று கொஸ்டின் பேப்பர்லேயே கண்டிப்பாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற கொஸ்டின்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு வரும். சரியா? ஸோ எப்படி நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெட் சார்ஜ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் பிளஸ் number of ligands into charge on the ligand. This is the formula for oxidation state. Okay, நான் என்ன எடுத்திருக்கேன், FeCN6 4-. எத்தனை CN இருக்கு, 6 CN. ஸோ இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னது, Fe ion. லிகண்ட் என்னது, சயனைட். அதுவும் நான் கண்டுபிடிச்சிக்கேன். இதுல கோஆர்டினேஷன் என்டிட்டி, கோஆர்டினேஷன் ஸ்பியர் யாரு, FeCN6. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் என்ன சொல்லியிருக்கணும் அதுதான். ஓகே, இதுல கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு, 6. பிகாஸ் அந்த அயனை சுத்தி எத்தனை CN இருக்கு, 6 CN இருக்குது. அப்ப அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, 6. 6 இருந்தா அப்ப அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அதுவும் நம்மளுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ஆக்டாஹெட்ரல். ஸோ ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்தா நீங்க கேட்குற அத்தனை கொஸ்டினுக்கும் நம்ம என்ன செய்யலாம், அதை பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பட் ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் அப்படியே சொல்ல முடியுமா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் டைரக்டா சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெட் சார்ஜ், இந்த காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜ் எவ்வளவு, -4. அப்போ நெட் சார்ஜ் இங்க இந்த காம்ப்ளெக்ஸ் மேல இருந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இதை நம்ம இங்க எழுதிடணும் ஃபர்ஸ்ட். ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம், அயனோடது கண்டுபிடிக்க போறோம். அதனால நம்ம அதை என்னன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் பிளஸ் எத்தனை CN இருக்கு, 6. அப்போ plus number of ligands. So first net charge எங்க present ஆயிருக்கும், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்க்கு மேல அது என்ன இருக்கோ அது பார்த்து எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு எதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம், இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தட் இஸ் அயன். இந்த காம்ப்ளெக்ஸ்ல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால அது எக்ஸ் பிளஸ் எத்தனை லிகண்ட்ஸ் இருக்கு, 6 லிகண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ் போட்டுரும் இன்ட்டு லிகண்டோட சார்ஜ் என்ன. இது எனக்கு இவ்வளோ ஈஸியாக நீங்கள் இது பண்ண முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் வந்தால் பண்ணலாம். சரியா? ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் இது போடலாம். அது நம்ம வர ஸ்லைடில் பார்க்குறோம். சயனைடுக்கு -1. ஓகே, இந்த சயனைடோட சார்ஜ் என்ன, -1. அப்போ -4 தென் ஈக்குவல் டு எக்ஸ், then
plus 6 minus 1. அப்போ minus 4 equal to x minus 6. அப்போ minus 6 இங்கே இருக்கு. இந்த minus 4 இங்க வந்தா என்ன ஆகும்? Plus 4. அப்போ minus 6 plus 4 x equal to 2. So here the oxidation state of iron is plus 2. So Fe6 4 minus இதோட oxidation state iron ஓட oxidation state என்ன? Plus 2. Clear? Okay. Next, types of complex. So complex சொல்றோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ்னா என்ன? அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதான் காம்ப்ளெக்ஸ். என்னெல்லாம் இருக்கும்? அயன் பிளஸ் லிகண்ட் தான் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்க போகுது. சரியா? அது வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதுல என்ன சார்ஜ் இருக்கு, அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேல என்ன சார்ஜ் இருக்கு அதை வச்சு ஒரு டைப். நெக்ஸ்ட் அதுல என்னென்ன லிகண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டில என்னென்ன லிகண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அதை வச்சும் types of complex ரெண்டா பிரிக்கலாம். So first one is net charge of the complex ion. Second, kinds of ligands present in the coordination entity. சரி, net charge தான் இது. என்ன சார்ஜ்லாம் இருக்கலாம்? ஒன்னு பிளஸ் சார்ஜா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மைனஸ் சார்ஜா இருக்கலாம், இல்ல எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஸோ பிளஸ் சார்ஜ் இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனியான். பிளஸ் சார்ஜ் இருந்தா என்ன சொல்லுவோம்? கேட்டயான். மைனஸ் சார்ஜா இருந்தா ஆனியான். ஓகே, சோ அது காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கும்போது பிளஸ் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான், மைனஸ் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆனியான். ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் லிகண்ட்ஸ் அப்படின்னா லிகண்ட்ஸ்ல வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. மோனோடென்டன்ட், பைடென்டன்ட், பாலிடென்டன்ட். ஸோ அந்த லிகண்டை வச்சு அந்த காம்ப்ளெக்ஸை பிரிக்க போறோம். ஸோ இதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, கிளாசிஃபிகேஷன் based on the net charge. இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு மேல பிளஸ் இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். மைனஸ் இருந்தா என்ன சொல்வோம்? ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகே, எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸை நீங்க பாருங்க, AgNH3 ட்வைஸ் மேல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள். பிளஸ் சிம்பிள்ல இருந்தா என்ன சொல்லுவோம்? கேட்டயான். அதே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கோம்? 3+. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்க 3 மைனஸ் இருக்கு. 3 மைனஸ் இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? that is also anionic complex. இது என்ன நிக்கல் டெட்ரா கார்பன் இல்ல, எந்த சார்ஜும் இல்ல. அப்ப நான் இது கேட்டயான்னு சொல்றதா ஆனியான்னு சொல்றதா? சோ எதுவுமே இல்லைன்னா அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அயன் பென்டா கார்பனேட். இங்க என்ன இல்ல, எந்த சார்ஜும் இல்ல. அப்ப நான் இதே நான் என்னன்னு சொல்வேன்? நியூட்ரல். ஸோ அதோட காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜ் என்ன இருக்கோ அதை பொறுத்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு மூணா பிரிக்கலாம். ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அது கேட்டயானிக்கா, ஆனியானிக்கா, நியூட்ரலா நீங்களே டக்குன்னு சொல்லணும். ஓகே, பிளஸ் பிரசன்டா இருந்தா நம்ம கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல போறோம். மைனஸ் இருந்தா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல போறோம். எதுவுமே இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம்? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். Okay, kinds of ligands present in the coordination entity. So ஒரு coordination entityல என்ன இருக்கும்? ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும்பா, அது சுத்தி லிகாண்ட் இருக்கும். கரெக்டா? சோ அந்த லிகாண்ட் வந்து எல்லாமே சேமா இருந்ததுன்னா, ஒரே மாதிரியான லிகாண்டே அதை சுத்தி இருந்தா அத ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும், அதுல இருக்க லிகாண்ட் எல்லாம் டிஃபரன்ஸா இருந்ததுன்னா அத வந்து ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க பார்த்துட்டோம்னா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? CuCN4 3-. சோ இதுல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து Cu, லிகண்ட் வந்து என்னது? Cn. Cu சுத்தி எத்தனை Cn இருக்கு? 4Cn. இது என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயானா ஆனியானா? மைனஸ் இருந்தா என்ன காம்ப்ளெக்ஸ்? ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ அது இருக்கு எல்லா Cn எல்லாமே Cnஆவே இருக்கு, வேற எதுவுமே இதுல மிக்ஸ் ஆகல. அப்போ சேமா இருந்தா ஹோமோ. சேம் மீன்ஸ் ஹோமோ இஸ் நத்திங் பட் சேம், ஹெட்டிரோ இஸ் நத்திங் பட் டிஃபரெண்ட். அப்போ ஹோமோலெப்டிக் இஸ் நத்திங் பட் the ligand present surrounded by the central metal atom are same.
or only one type, it is called as homoleptic complex. Okay, so இந்த என்னோட எக்ஸாம்பிள்ல CU இருக்கு, அதை சுத்தி CN இருக்கு. அப்போ யாருக்கு இங்க எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? CN தான் யாருக்கு எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணிருப்பாங்க? CUக்கு. So here அப்போ எத்தனை CN? 4 CNும் 4Cயோட தன்னோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணி எத்தனை பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கோம்? 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கோம். CN எல்லாமே CNஆ இருக்கு, எல்லாமே சயனைடா இருக்குது, அது ஹோமோ. ஹெட்டிரோனா என்ன சொல்லியிருக்கேன்? ஹெட்டிரோ இஸ் நத்திங் பட் அதர்ஸ். அப்ப சுத்தி இருக்கிறது எல்லாமே சேமா இல்லாம வேற வேற இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெட்டிரோ லெப்டிக். அப்போ இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன, லிகண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்? கோபால்ட். லிகண்ட் என்னென்ன? CLO NH4. அப்ப சேமா இருக்கா? இல்ல, different ligands are present here. That is NH3 and the Cl. So it is called as heteroleptic complex. So the ligand present near to the central metal atom depends on the type of the ligand. We classify into 2 types, that is homoleptic, heteroleptic. All ligands are in same, they are called as homo. There is a different in ligands, that is called as heteroleptic. So first எதை வச்சு பிரிச்சோம்? சார்ஜ் வச்சு அந்த டைப். அடுத்த டைப்ல என்ன பண்ணோம்? என்ன மாதிரி ligands present ஆயிருக்கு, சேமா டிஃபரெண்டா, அதை வச்சு ரெண்டா பிரிச்சோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டயானிக், அனயானிக், நியூட்ரல். பிளஸ் இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்வீங்க? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். மைனஸ் இருந்தா அனயானிக், எதுவுமே இல்லைன்னா நியூட்ரல். அடுத்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கிற லிகண்ட் சேம் டைப்பா இருந்தா ஹோமோலெப்டிக்னு சொல்லிக்கிறோம். அந்த லிகண்ட் டிஃபரெண்டா இருந்தா ஹெட்டிரோலெப்டிக். ஓகே, சரி. அது என்ன, லிகண்ட்ல எத்தனை டைப்ஸ் இருக்கா? மோனோடென்டன்ட் ஆர் யூனிடென்டன்ட், ஆம்பிடென்டன்ட், பாலிடென்டன்ட். மோனோனா உங்களுக்கு தெரியும், ஒன்னு இருந்ததுன்னா மோனோ, யூனினால ஒண்ணுதான். அப்போ மோனோடென்டட்னா ஸோ அந்த ஒரே ஒரு அந்த லிகாண்ட் இருக்கு இல்லையா, அது எலக்ட்ரான் பேர் ஒரே ஒரு எலக்ட்ரான் பேருக்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் அந்த லிகாண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது மோனோடென்டன். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நீங்க மோனோடென்டன் சொல்ல முடியுமா? H2O எடுத்துக்கலாமா? H2Oனா என்னது? 2 H ஒரு ஆக்சிஜன் இருந்தாலும் அதுல எதுதான் எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்னு சொன்னேன்? எந்த ஆட்டம் எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்? ஆக்சிஜன் ஒன்லி. இல்லையா ஹைட்ரஜன் ஷேர் பண்ணுமா? அதுதானே. அப்போ oxygen only sharing the electrons. It share the electron to the central metal atom. So it is called as mono or unidependent ligand. அப்போ எதை நம்ம H2O is a என்ன ligand? Mono or unidependent, because the oxygen atom only are able to share the electron to the central metal atom. So oxygen நம்ம அங்க H2O நம்ம mono or unidependent. அடுத்த ஆம்பிடென்டட் லிகண்ட்னா என்னது? ஸோ அதுல ரெண்டு ஆட்டம் எலக்ட்ரான் ஷேர் பண்றதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? கார்போனைல் பார்த்தோமா? கார்போனைல சியும் எலக்ட்ரான் ஷேர் பண்ணும், ஓவும் எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். அப்போ அது ஆம்பிடென்டட். பாலிடென்டட்னா மோர் தென் 2, நிறைய ஆட்டம்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது அப்படின்னா பாலிடென்டட். Okay, here the monodendant or unidendant is Cl minus. ஓகேவா? NH3 அப்படிங்கிறது NHல N மட்டும்தான் ஷேர் பண்ணுது. அப்போ இங்க மோனோடென்டன்ட் Cl மைனஸ்ல Cl கொடுக்குது, H2Oல ஆக்சிஜன். ஸோ ஹியர் த மோனோடென்டன்ட் யூனிடென்டன்ட் லிகண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இது சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் M, N அப்படிங்கிறது லிகாண்டு. ஸோ இதையே நம்ம மோனோடென்டன்ட்னா ஸோ M is nothing but central metal atom. N அப்படிங்கிறது லிகாண்ட். ஸோ லிகாண்ட்ல இது ஒரே ஒரு இது மட்டும் லிகாண்ட் மட்டும் தான் எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்றது. ஓகே, ஸோ மோனோடென்டன்ட் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ இந்த லிகாண்ட் N இதோட லிகாண்ட் மெட்டலோட ஷேர் பண்ணி என்ன செய்யுது? கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பாண்டுக்கு நேம் என்ன? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ செகண்ட்ல 2 டோனர் ஆட்டம் இருக்கு. ஸோ அதனால இது பைடெண்டன்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. there are 2 donor atoms are there. ஸோ அந்த ரெண்டுமே இது எலக்ட்ரான் பேரை மெட்டலோட ஷேர் பண்ணுது. அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பைடெண்டன்ட். ஸோ மோனோடென்டன்ட்டும் பார்த்துட்டோம், பைடெண்டன்ட்டும் பார்த்துட்டோம். தென் ஆம்பிடென்டன்ட். ஸோ ஆம்பிடென்டன்ட் லிகண்ட்ஸ் அப்படின்னா
ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் 2 ஆட்டம் வந்து எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து ஆம்பிலேட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SCNனா சல்ஃபரும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கு, நைட்ரஜனுக்கும் இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆம்பிடென்டன். ஆனால் ரெண்டுமே ஒரே டைம்ல கொடுக்காது. ஒரு டைம் சல்ஃபர் கொடுத்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் N அப்படி இருந்ததுன்னா ஆம்பிடென்டன். சேம் டைம்ல 2 எலக்ட்ரானை ஒரே ஆட்டம்ல கொடுத்ததுன்னா அதை பைடென்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரோ, இங்க பார்த்தீங்கன்னா MnOT இந்த ஷேப்ல தான் நைட்ரோ. இது மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர் நைட்ரைட்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, செகண்ட் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஷேர் பண்ணுது. இது MCN சொல்லும் போது சயனும், அதே மாத்தி NC இருந்தா ஐசோசயனும். ஓகே, SCNனா தயோசயனேட்டோ, NCSனா ஐசோதயோசயனேட்டோ. ஓகே, ஸோ இங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஷேர் த எலக்ட்ரான் டு த மெட்டல், அதுல இன்னொன்றுல ஆக்சிஜன் ஷேர் பண்ணுது. செகண்ட்ல கார்பன் வந்து மெட்டலோட எலக்ட்ரான் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் ஷேர் பண்ணிக்குது. சரியா? ஸோ CN சயனும் ஐசோசயனும், இங்க சல்ஃபர் வந்து ஷேர் பண்ணுது, இங்க வந்து ஐசோதயோசயனேட்டோட நைட்ரஜன் ஷேர் பண்ணுது. ஓகே, ஸோ பாலிடென்டன் வந்து மோர் தென் 1 ஆட்டம் வந்து அதுல இருந்ததுன்னா அது வந்து பாலிடென்டன் லிகண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் 2ல ஸோ கோஆர்டினேஷன் ஒரு கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ரேடா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.